ஹாய், நாங்கள் ஜோஸ்வர்லான்.comலேருந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நம்ம ஆஃபீஸுக்கு. ஸோ அவங்க வந்து நம்ம டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் லேண்ட் வந்து 22A இருக்குது, ஸோ அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து 22A என்ன, எதனால் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அந்த லேண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். வந்து ஒருத்தவங்களோட லேண்ட் இப்படி இருந்திருக்கு, அதாவது ஸோ இதான் அவங்களோட லேண்டு. இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 22 சென்ட்டு. அதாவது எப்படி அப்படின்னா, ஸோ இது ஒரு 5 சென்ட்டு, இது ஒரு 5 சென்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு 5 சென்ட்டு, இது ஒரு 5 சென்ட்டு, டோட்டலாக 20 சென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது ஒரு 2 சென்ட்டு. ஸோ இப்படி தான் அந்த லேண்ட் இருந்திருக்கு. ஸோ இந்த லேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு நமக்கு. ஸோ இந்த லேண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் இந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டி தானே இது. இதில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரோடு போட்டு, ஒரு 12 அடி அகலமான ஒரு ரோடை போட்டு இந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த அப்புறம் நம்மகிட்ட வந்தவங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த லேண்டை தான் வாங்க போகிறது பிளான் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த லேண்டை வாங்க போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 3 லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த லேண்ட் வந்து அன்அப்ரூவல், அதாவது இவங்கள்ட்ட ஒரு ரோடெல்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த சர்வே நம்பரை வந்து 22A கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பிளாட்டெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ இந்த 4 லேண்டுமே சேல் பண்ணிடும். ஸோ இந்த சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சென்ட் லேண்டு, இந்த 2 சென்ட் லேண்டுக்கு வந்து யார் ஓனராக இருப்பா அப்படின்னா, அஸ் பர் த கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இந்த ஹோல் லேண்ட் இருந்து இல்லையா, அவங்க தான் ஓனராக இருப்பாங்க. இல்லை இந்த லேண்டை வந்து அவங்க முனிசிபாலிட்டிக்கோ இல்லைனா பஞ்சாயத்துக்கோ சரண்டர் பண்ணும். இப்போ சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2 சென்ட் இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ இதனாலேயே நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேண்ட் வந்து இந்த 22A கேட்டகரியில் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாத ஸ்டேஜில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, அவங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அன்அப்ரூவல் பிளாட்டாக இருக்குது, இல்லைனா 22A இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளான் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து ரிட்டன் லெட்டர் வாங்க. லைக் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரார்ட் வந்து ஒரு ரிட்டன் லெட்டர் இந்த மாதிரி 22A இருக்கனால உங்கள் லேண்டை பறிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான அட்வொகேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கைடன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கி இந்த லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக கைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃபைனலாக இந்த லேண்டை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா, தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வந்து கரெக்டான முறையை ஃபாலோ பண்ணி சூப்பராக உங்கள் லேண்டு என்ன அப்படின்னா 22A தான் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு லேண்டு ஒரு சூப்பரான ரேட்டில் வந்துருக்கு, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 22A ஒரு கேட்டகரியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து தாராளம் வாங்க. அது மாதிரி மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க காமனாட்டும் வந்து அந்த பிளாட்லேயே போட ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவே நம்ம பஞ்சாயத்துக்கோ இல்லை அப்படின்னா முனிசிபாலிட்டிக்கோ எழுதி கொடுக்குற ப்ரொசீஜரை நம்ம ஓனர்கிட்ட செய்ய சொல்லுங்கள்.